பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு 5 கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபரிங்ஸை கொடுத்தாங்க. அது என்னென்ன ஆஃபரிங்னா, முதல் ஆஃபரிங் சர்வாங்க தகன பலி, ரெண்டாவது ஆஃபரிங் போஜன பலி, மூணாவது ஆஃபரிங் சமாதான பலி, நாலாவது ஆஃபரிங் குற்ற நிவாரண பலி, ஐந்தாவது ஆஃபரிங் பாவ நிவாரண பலி. இந்த பலின்றது என்னன்னா அட்டோன்மெண்ட் அப்படின்றது ஆஃபரிங்ஸ் தான் இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஸோ 5 கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபரிங்ஸை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுக்க சொன்னார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, பழைய ஏற்பாட்டில் அவர் ஏற்படுத்தின பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, அவர் ஏற்படுத்தின பலிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே அது கிறிஸ்து இயேசுவை தான் வெளிப்படுத்துகிறது. இந்த 5 கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபரிங்ஸில் இந்த சமாதான பலி மாத்திரம் சற்று வித்தியாசமான பலியா. ஏன்னா அது எல்லாம் ஏதோ ஒரு கண்டிஷனால வருகிற பலி. ஆனால் இந்த பலி மாத்திரம் வாலண்டியராக கொடுக்குற பலியா. மற்ற 4 பலியில் கொடுக்குற அந்த ஆட்டையோ அந்த ஆட்டினுடைய நான்வெஜ் மீலையோ நம்ம சாப்பிட முடியாது, யாரும் கொடுக்குறவன். ஆனால் இந்த சமாதான பலி ஒருத்தன் கொடுக்குறான்னா இதில் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் என்னன்னா, அந்த பலி கர்த்தருக்கு முன்பாக செலுத்தப்பட்ட பிறகு அந்த பலியிலே இந்த வாலண்டியராக கொடுத்தவனும் புசிக்கலாமா? நல்ல ஒரு கையை தட்டிடுங்களேன். முதல்ல இந்த சமாதான பலி எதற்காக கொடுக்கப்படுகிறது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக கொடுத்தாங்கன்னா, தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவிற்காக, ஐக்கியத்திற்காக. ஐக்கியம் உண்டாகணும்னு கொடுக்கலையாம், அந்த ஐக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிற வண்ணமாய். யார் இந்த சமாதான பலி? யூதாஸ் காட்டி கொடுத்த நாள் முதல் அவர் சிலுவையில ஜீவனை விடுற வரைக்கும் இயேசுக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தது தெரியுமா அவர் தப்பித்துக்கொள்ள அதிலிருந்து. ஆனால் அவர் தப்பிக்கொள்ள முயலவே இல்லை, கொஞ்சம் கூட ட்ரை பண்ணலையா. ஏன்னா அவர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு, நான் என் பிதாவின் சார்பில் என்ன வாலண்டியர் ஆஃபரிங்காக கொடுக்க போறேன். ஒருவன் சமாதான பலியை கொடுக்கும்போது அவன் கட்டாயத்தினால் அல்ல, யாருடைய வற்புறுத்தலினால் அல்ல, அவன் மனமும் வந்து அந்த காணிக்கை அந்த பலியை செலுத்துகிறானா. நான் சொல்லட்டுமா, நம்முடைய சமாதான பலி ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா அவர் முடிவெடுத்துட்டாரு, நான் பாவ நிவாரண பலி மாத்திரமல்ல, குற்ற நிவாரண பலி மாத்திரமல்ல, நான் வாலண்டியர் பலியாய், வாலண்டியர் ஆஃபரிங்காய் யார் சார்பிலே அவர் மரித்தாராம், நம் சார்பிலே நமக்காக அவர் சமாதான பலியாய் அவர் பூமியிலே தன் ஜீவனை கொடுத்தாராம். இந்த சமாதான பலியின் நோக்கம் என்ன? கம் யூனியன். மற்ற பலிகள்ல கொடுக்கிறவன் சம்பந்தப்பட மாட்டான், ஆனா இந்த பலியில மட்டும்தான் கொடுக்கிறவனும் ஆசாரியனும் தேவனும். இப்ப இவர் நமக்கு சமாதான பலியானதுனால பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நானும் ஒரே சரீரத்தோடு இணைக்கப்படுகிறோம். நம்ம எல்லாரும் அவர் கூட ஒரு யூனியனுக்குள்ள கடந்து வரும். இந்த சமாதான பலி மட்டும் இல்லைன்னா அதை கொடுக்குறான் பாருங்க, அவன் இணையவே முடியாது இந்த குடும்பத்தோட. இந்த போஜனம் இருக்குல்ல, இந்த பலி இருக்குல்ல, அந்த பலியோட ஒருத்தன் தொடர்புடையவனா இருக்கும்போது ஐக்கியம் உண்டாகும். மற்ற பலிகள்ல இந்த கொடுக்கிறவன் எந்த விதத்திலையும் சம்பந்தப்பட மாட்டான், ஏன்னா அவனுடைய பாவத்துக்காக குற்றத்துக்காக கொடுக்கிறான், டக்குன்னு போயிடுறான். ஆனா இதுல அப்படி இல்லை, அந்த பலியோடு இவன் தொடர்புடையவனாய் மாறுகிறான். இயேசு பார்த்தா, நான் இந்த பாடுகளுக்கு நான் சற்று விலகிட்டேன்னா இதற்கு பின்பாக கொடுக்கிறவளா தான் நம்மளை பத்தி என் பிள்ளைகளுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ஐக்கியம் என்ன ஆகும்? சிலுவை மரணம் எதை குறிக்கிறது? நம்மை பிதாவோடு அவர் ஐக்கியப்படுத்தினதை குறிக்கிறது.